ஐயா சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க. ஐயா சிவாய் நமக்கு சொல்லுங்க. எங்க சில தகவல் நமக்கு வந்த அமைப்புக்கு வந்து நயினார் நாகேந்திரன் டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. நான் என்ன பொறுத்தவரை நயனார் நாகேந்திரன் படு தோல்வி அடையணுங்க. ஏன்னா அந்த பிஜேபிக்கு தேவையில்லாத நபர் யாருன்னா நயனார் நாகேந்திரன் தான். ஏன்னா அந்த நயனார் நாகேந்திரனால தான் பிஜேபி நாசமா போனது. ஏன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கட்சி வளர்ந்து அப்படியே எங்கேயோ விரிச்ச மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இவரால தான் அண்ணாமலை இவர் போய் அதிமுக கூட எடப்பாடி கூட போய் கூட்டணி வச்சு இவரை காலி பண்ணிட்டாரு. நான் என்ன கேட்க, இந்த நயினார் நாகேந்திரன் உண்மையாலுமே இந்த கட்சி பிஜேபி மேல அக்கறை இருந்துருந்துச்சுன்னா, இந்த பிஜேபி உண்மையாலுமே தமிழ்நாட்டில் வளரணுங்கிற எண்ணம் இருந்தா இந்த நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கு தலைவர் பதவி விட்டு கொடுத்துருப்பாரு, வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. இவர் வாண்டாடா கேட்டு வாங்கினது எனக்கு கொடுன்னு. இவரா எதுக்கு இருக்காரு பிஜேபியில? தலைவர் பதவி கொடுத்தாங்காட்டி பிஜேபியில இருக்காரு. இந்நேரம் தலைவர் பதவி புடிங்கிட்டு அண்ணாமலை போல ஒரு சாதாரண பதவி கொடு. அவர் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, அவர் நாளைக்கு காலையில் திமுக போயிட்டு ஸ்டாலின் வாழ்கம்பாரு, மோடி ஒழிகன்னு கண்டிப்பா சொல்லுவார். அதே நாட்கள் சொல்லுவார். இவங்க எல்லாம் பெரிய பெரிய இந்த கொள்கைவாதிகள்லாம் இந்த கிடையாது. இந்த கும்பல்லாம் எப்படி தெரியுமா, இன்னைக்கு அதிமுக ஒட்டிட்டு இருப்பான் பதவிக்காக. அதிமுக பதவி இல்லைன்னா அடுத்த திமுகவுக்கு போவான். திமுக காரன் பதவியில் கொடுக்கலாம், அதிமுக வருவான். இவங்கெல்லாம் உலகம் சுட்டு ஆல்ரவுண்டர். இந்த கும்பலாம் உலகம் சுட்டு வாலிபன். எங்க பச்சைவந்திகள் எங்க பச்சை இருக்கவங்க போய் ஒட்டிக்குவான். காஞ்சிருச்சுன்னா ஓடிடுவான். நல்லா பச்சை உறிஞ்சி நல்லா குடிச்சிட்டு அவங்க பச்சை முடி சாறு இல்லை, இனி சக்கை தான் இருக்கு, கரும்பு சக்கை தூப்பிட்டு வெளியே போயிடுவானுங்க. அதனால இந்த பிஜேபி தலைமை பண்ணி வரையும் பெரிய முட்டாள்தனம் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்குனது. அது பெரிய முட்டாள்தனம். ஏன்னா செந்தில் பாலாஜி வரிசையில நயினார் நாகேந்திரன் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கட்சியை பிஜேபி பொறுத்தவரையில 4 பேர் ஜெயிக்கவே கூடாதியா. நீ எழுதி வச்சு மீது எல்லாரும் ஜெயிக்கணும். நான் வேணாம்னு சொல்லு, மீது எல்லாரும் ஜெயிக்கணும். இந்த தமிழிசை ஜெயிக்க கூடாது, வானதி ஜெயிக்க கூடாது, எல் முருகன் ஜெயிக்க கூடாது, இந்த நயினார் வந்து ஜெயிக்க கூடாது. 4 பேர் படுதோல்வி அடையணும். ஏன்னா பொங்கல் வைக்கணும். 4 பேருக்கு மக்கள் பொங்கல் வச்சுட்டாங்க ஆல்ரெடி. இவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்க படுதோல்வி அடையணும். இவங்களாலதான் அண்ணாமலை கீழே தள்ள முயற்சி பண்ணது இந்த கும்பல் தான். அண்ணாமலை எதுக்குடா கட்சியில இருக்காரு, இந்த கட்சிக்கு வந்த கூட இவங்களாம் செல்ல காசு ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னையா இந்த பிஜேபியில பண்ணானுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கும்பல் பிஜேபி முன்னாடி இந்த பிஜேபியில முக்கிய தலைவர்கள் என்ன பண்ணா தெரியுமா? அங்க இருந்து இப்போ அண்ணாமலை இப்போ கட்சிக்கு வர வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானுங்க, மோடி வருவாரு, அமித்ஷா வந்து எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாரு. அங்க போய் இவனுக்கு 10 பேர் போவான். வேற யாரையும் கூட்டு போக மாட்டான். 10 பேர் தான் கட்சியில இருந்தான்னு வச்சுக்கோ. 10 பேர் போவான். பெரிய பொன்னாடை வாங்கிட்டு போவான், பூங்கொத்து வாங்கிட்டு போவான். அங்க போய் போட்டுட்டு ஆளுக்கு 4 போட்டோ எடுத்துட்டு பேஸ்புக்ல போடுவான். அப்புறம் மோடி வாழ்க்கை அங்க பாரத மாதிரியே ஜெயம்பான் 10 பேர் நின்றுக்கிட்டு. இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. தஞ்சாவூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசும்போது நான் என்ன போட்டு அடி நடிச்சாங்க. என்ன போட்டு பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோயில் பிரச்சனைக்கு நாங்க போய் இந்த பிஜேபி சார்பா போய் போராட்டம் நடந்துச்சு. உங்கள் மாவட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தான். நான் போனேன். எங்களெல்லாம் போட்டு அடிச்சு நாங்களாம் அடி வாங்கினா இல்லையா பிஜேபிக்காக. நான் இருக்க நம்ம வந்து கீழக்கரை ராமநாதபுரம் அங்கெல்லாம் உண்ணாவிரத்தில் நான் சிறப்பு அழைப்பாளர் எல்லாம் போய் பேசியிருக்கேன் மணிக்கணக்கா. அங்கெல்லாம் நாங்களாம் அந்த கட்சிக்காக எவ்வளவு வேலை செஞ்சோம் தெரியுமா ஐயா. நான் உண்மையான வேலை. நான் அண்ணாமலை எவ்வளவு தியாகி. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி எவ்வளவு தூரம் வளர்ச்சிக்கு வந்திருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும், அண்ணாமலை முன்னிலைப்படுத்தணும். அண்ணாமலை இன்னும் நீ 4 வருடங்கள் தலைவர் 5 வருடம் தலைவர் வச்சிருந்தோன்னு வச்சுக்கோ, இந்த கட்சி தனியா கூட ஆட்சி பிடிச்சிரும். இவனுக்கு கரெக்டா அந்த பால் இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, வெண்ணெய் தாண்டு வந்த நேரத்தில் தாலியை உடைச்சான அந்த கையில உடைச்சிட்டானுங்க. எடப்பாடி பேச்ச கையில உடைச்சிட்டான். எடப்பாடி என்ன நல்லவராயோ? எடப்பாடி நிமிஷம் மாறிடுவாயா. எடப்பாடி சுயநலவாதி. பதவிக்காக எடப்பாடி என்ன வேலையும் சரி. எடப்பாடி பாரு, இன்னைக்கு தனி பெரும்பான்மையில அதிமுக ஆட்சி அமைக்குன்னு வச்சுக்கோ, மோடி யாருன்னு கேட்பாரு. இப்போ அண்ணாமலை தயவுலதான் அதிமுக இவ்வளவு ஓட்டு வாங்க போகுது. பிஜேபியிலும் ஜெயிக்க போறானுங்க. ஆனா இவன் ஜெயிச்சான்னு வச்சுக்கோ, அண்ணாமலை மறந்துடுவான். ஏன்னா அண்ணாமலையோட பிரச்சாரம், அண்ணாமலைங்கிற ஒரு நபருக்காக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுல மாற்று கட்சியில் உள்ள நபர்கள், பிஜேபியில் அல்லாத நபர்கள், வெளியிலிருந்து அண்ணாமலை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், படித்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறாங்க. என்ன காரணம்? அவருடைய பேச்சு திறமை, அவருடைய நாணயம், அதுக்காக ஓட்டு போடுறான். ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் இவனுக்கு ஓரம் கட்டிட்டு போயா இவங்கெல்லாம் என்ன பேசாதீங்க, இவங்க படு தோல்வி அடையணுங்க. இவனு இந்த 4 பேரும் படு தோல்வி. அரசியலுக்கு வரக்கூடாதுங்களா? நான் எனக்கு உனக்கு தான் 70 வயசு 80 வயசு ஆகுது. எதுக்கு நீங்க வீட்டை போய் உட்கார வேண்டியது? ஒன்று ஆஸ்பத்திரி படுத்துக்கிச்சு, வீட்டுக்கு போனது எனக்கு வேண்டாம், வேற இளைஞருக்கு வழி விட வானதி விட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் இந்த தமிழிசைக்கு இன்னும் பதவியா சொல்லலையா? 2 நேரம் கவர்னர் இருக்கலாம், விட்டு கொடுக்க வேண்டியது. ஒரு இளைஞர்களுக்கு விட்டு கொடுங்க. ஏன் நயினார் விட்டா வேற ஆளே கிடையாது, வேற இளைஞர்களுக்கு விட்டு கொடு. ஏன் சாத்தூர்ல பிஜேபிக்கு வேலை செஞ்ச பிள்ளைகள் யாரும் இல்லையா? நிறைய பேர் இருக்கு, அவனுக்கு கொடு. இவனுக்கு வேலை செஞ்சு கூலியே கொடுக்க மாட்டாயா. ஒன்னும் இல்ல, திமுகவுக்கு எவன் சொம்பு படிக்கிறானா அவனுக்கு தான் பதவி. நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த அம்மா தமிழிசை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் ஸ்டாலின்கும் மேடைக்கு மேடை. அப்புறம் அங்க ஏதாவது கல்யாண கட்சினா போய் கலந்துக்கும். அங்க ஏதாவது துக்க நிகழ்னாலும் போய் அப்படியே கண்ணீர் வடிக்கும், அண்ணன் ஸ்டாலின் அப்படியும். அந்த அம்மாவுக்கு 2 மாநில கவர்னர். இலக்கணேசன் சொல்லவே வேண்டாம், தமிழை கலைஞரை பார்த்து தான் கத்துக்கிட்டேன்னு சொன்னவர் இலக்கணேசன். இறந்துட்டாரு, மறைஞ்சிட்டாரு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கவர்னர் போய் கொடுத்தான் மேலிட பாஜக. அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் சொல்லவே வேண்டாம். ஸ்டாலின் உடம்பு சரியில்லைன்னு அப்படி வீட்டுல போய் உட்காந்து அப்படியே கண்ணீர் மல்கிட்டு வந்தாரு. ஐயோ ஸ்டாலின் ஐயா, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் ஐயா, அப்பதான் நீங்க பிஜேபி நல்லா கிழிச்சு தொங்கிடுவீங்க, நல்லா கழுவுவீங்க, பச்சை பச்சையா பேசுவீங்க. பிஜேபியை பச்சை பச்சையா பேசுறான் திமுக காரன்.
நான் கனிமொழியில இருந்து எடுத்துக்கோங்க, உதயநிதியில இருந்து ஐயோ ஐயோ பச்சை பச்சை கிளிகளும் கிளிக்கிறான். ஆனா இவனுக்கு நம்ம ஆளுங்க அவ்வளோ போய் அங்க வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான். அங்க ஏதாவது ஒரு துக்கம் விழுந்துற இவன் வீட்டுல துக்கம் விழுந்த மாதிரி போய் அங்க உட்காந்து நலம் விசாரிச்சுட்டு இருக்கான். ஐயோ என்னையா இவனுக்கு இந்த கட்சி உருப்படுமையா? அப்ப பிஜேபி தொண்டர்கள் மட்டும் அடிச்சு சாகணுமா? நான் கேட்கிறேன், திமுக தொண்டர்கள் பிஜேபி வந்து அடிச்சு சாகணும். அப்பதான் உங்க என்னடா நான் இன்னும் இங்க வேற தலைமை இவனெல்லாம் ஒற்றுமையா இருக்கான், இங்க தொண்டர்கள் அடிச்சு சாகுறாங்க. நான் சொல்றேன், இவங்களுக்கு சித்தாந்தமே இல்ல, கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு கட்சி ஆகிட்டானு. அண்ணாமலை என்னைக்கு தலைவர் போய் தூக்குறானுங்களோ அன்னைக்கு நாசமா போச்சு தமிழ்நாடு பிஜேபி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த 4 பேரும் ஜெயிக்கவே கூடாது. இவங்க அரசியல் வாழ்க்கை முட்டுப்படி டெபாசிட்டே வாங்க கூடாதுங்கிறேன். நான் மட்டும் சொல்லல, 99% 100% பாஜக தொண்டர்கள் நினைக்கிறான் இவங்க ஜெயிக்க கூடாது, இந்த 4 பேரும் ஜெயிக்க கூடாதுங்க. அதனால என்னையா பண்றானுங்க, வயிற்றுச்சலா இருக்கியா? கட்சிக்காக வேலை செஞ்சவன் ஒருத்தனுக்குமே ஒரு பதவி கொடுக்க மாட்டேங்கிறான், எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். சும்மா வேட்டியில் அழுக்கு கொட்டாதவன் திமுகவுக்கு சாதகமா பேசுறவனுக்குலாம் பதவி கொடுக்குறான். இவனுக்கு இந்த தடவை சீட்டு உருப்படியா கொடுத்தது யாருக்கு தெரியுமா கொடுத்துருக்கான்? எங்க ஐயா இவரு பேராசிரியர் சீனிவாசன் கொடுத்துருக்கான். அந்த மனுஷன் தான் கொஞ்சம் நல்லா பேசுவாரு, அவருக்கு கொடுத்தது ஒரு நியாயம். மீதி எல்லாமே வேண்டாம், சொல்ல விரும்பல, அவ்வளவு வயிற்றுச்சலையா பேசி விடுவேன். அதனால கட்சிக்கு உண்மையா விசுவாசி வேலை செஞ்சவங்களுக்கு பதவி கொடுக்கணும்யா. இவனுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் சும்மா மேல் மட்டத்துல பதவி வாங்கிட்டு வண்டியில கொடியை கட்டிட்டு ஆட்டிட்டு போறவனுக்கு தான் பதவியை கொடுத்துருக்கானுங்க. அவனும் பிஜேபி சித்தாந்தம் இல்லையா அவனுக்கு? அவன்லாம் எப்படி அந்த கட்சியில இருப்பான்? இன்னைக்கு பாதி பேர் இன்னைக்கு இவனுங்க மாநில பொறுப்பு கொடுத்துருக்கான் பாரு, மாநிலம் மாவட்டம் ஒன்றியம், அதுல 99% பேர் பிஜேபி காரன் கிடையாது, எல்லாம் திராவிட கட்சியில இருந்து வந்தவன். நீ நாளைக்கும் பதவி புடுங்கு, நயினார் பதவி வரைக்கும் நீ புடுங்கு, நாளைக்கும் திமுக போயிடுவான். போயிட்டு மோடியை கண்டுபிடி திட்டுவான், எழுதி வச்சுக்கோ. எவனுக்கு சித்தாந்தம் கிடையாதுயா. ஆனா உண்மையான தொண்டர்கள், உண்மையான அண்ணாமலை போல உண்மையான தொண்டர்கள் உயிரே போல இந்த கட்சி விட்டு போக மாட்டான். ஆனா இது ஏன் இந்த மோடிக்கு தெரிய மாட்டேங்கிறேன், இது என்னையா இந்த மோடிக்கு தெரிய மாட்டேங்குது தெரியலையே. அட போங்க, அமித்ஷா கனிமொழி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாரு. அந்த அம்மா என்னம்னா வீர சாவர்கரை கிளின்னு கிளிக்குது. ஐயோ பார்லிமெண்ட்டுக்குள்ள வச்சு கிழிச்சு தொங்குடுதியா வீர சாவர்கர்? கட்சி தலைவரை இந்த கட்சி சித்தாந்த வீர சாவர்கர் தான் போடுவான். அப்புறம் இவன் நம்ம ஐயா பிதாமகர் பீஷ்மர் அத்வானி, அவரை கிளிகளும் கிழிக்கிறாங்க. ஆனா அவரை திட்டுற அந்த கும்பலுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அப்புறம் எப்படி அந்த கட்சி உருப்படும்? இப்போ ஒண்ணு வேண்டாம், நம்ம ஐயா இவர் எடுத்துக்கோங்க, அவரு என்ன ராஜ்நாத் சிங், அவரு கலைஞர் காயின் வெளியீட்டு விழாவில் வந்து கலைஞரை புகழும் தள்ளுறாரு. அப்புறம் அதுக்கு பத்தாக்கு ஒரு பங்கு இந்த வானத்தை போல படத்துல புகழ் வாங்கி தெரியுமா, அந்த மீனா சமையல் பண்ணும் உப்பே இருக்காது, ஆனா அப்படியே உருட்டு வாங்கி பாருங்க. ஐயோ அண்ணி நீங்க வச்ச பச்சடி அப்படி, அண்ணி உங்க பச்சடி அப்படி இருந்து அண்ணாச்சு, அண்ணி நீங்க வச்ச பாயாசம் ஐயோ அதோட ஒரு தூக்கல் அண்ணி, ஐயோ நீங்க வச்சிருந்தீங்க பாருங்க மோர் குழம்பு அப்பா. அந்த மாதிரி நம்ம ஐயா இவரு கலைஞர் காயின் வெளியீட்டு விழாவில் நம்ம ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போய் புகழ் பூந்து தள்ளிட்டாரு யார், கருணாநிதி. அப்புறம் அதை விட ஒருபடி மேல போய் நம்ம அமித்ஷா கனிமொழி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாரு. யாரு? இந்த வானத்தை போல பணம் மாதிரி. 10வது நம்ம இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு பாருங்க, சிபிஆர், அவரு அப்படியே ஸ்டாலின் அவர்கள் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அப்போ பாம்பேல மும்பை கவர்னரா இருந்தாரு, வேற வீட்டுக்கு போயிட்டாரு, ஒரு போய் வாழ்த்து. அப்புறம் இலக்கணசன் சொல்லவே வேண்டாம், அவங்க அண்ணன் சதய விழாவா என்னமோ ஒண்ணு கல்யாணம், அதுக்கு மொத்த திமுக காரங்களை கூட்டு விருந்து போடுறாரு. ஐயோ என்னையா நடக்குதுங்க? அப்போ இந்த கட்சிக்காக வேலை செஞ்சு இந்த பிஜேபி சித்தாந்தத்துல இருந்த நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டான் மாற்று குரூப் கும்பலால. இந்த புரியுதா உங்களுக்கு? அந்த படுகொலை செய்யப்பட்ட குடும்பங்கள் பிச்சை எடுக்கிற ரோட்ல, அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளையை கூப்பிட்டு நீ கவர்னர் பதவி கொடு, ஒன்னு அந்த பிஜேபி வாழ்த்துவான். அவர் அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடு போட்டிடுறதுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா? இவனுக்கு எவனுமே பிஜேபி சித்தாந்தம் இல்லாத கும்பலுக்கு அவ்வளவுக்கும் பதவி கொடுத்துட்டான். அப்புறம் எப்படி இந்த கட்சி உருப்போடுக்குற? உண்மையா வேலை செஞ்சு அண்ணாமலையும் ஓரம் கட்டிட்டானுங்க, அப்புறம் எப்படி உருப்படும்? நான் இங்க புரிஞ்சுக்கோங்கய்யா, நயினார் என்ன பதில், நயினார் மட்டும் இல்ல, இந்த 4 பேரும் படு தோல்வி அடையணுங்கிறேன். படு தோல்வி அடைஞ்சா நான் கேக் வெட்டி கொண்டாடுவேன். நான் மட்டும் இல்ல, 99% பிஜேபி தொண்டர்கள் கேக் வெட்டி கொண்டாடுவாங்கிறேன், பட்டாசு வெடிச்சு கூட கொண்டாடுவோம். அந்த 4 பேரும் தோக்கணுங்கிறேன். ஆனா மற்ற ஆளுங்களும் ஜெயிக்கணும், அது மாற்று கருத்து இல்ல. மற்ற பிஜேபி ஜெயிக்கணும், அதிமுக கூட்டணியில இப்போ என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா வெற்றி பெறணும், அது கண்டிப்பா வரவேற்கிறோம். ஆனா இந்த 4 பேரும் தோக்கணும். இந்த 4 பேரும் டெபாசிட்டே வாங்கக்கூடாது, எழுதி வச்சுக்க. நான் பேசலையே, ஒரு ஐயரமா பிராமண சமுதாயம் ஃபுல்லா அண்ணா பிஜேபி பின்னாடி நிக்குது. இவங்க அண்ணாமலை ஓரம் கட்டினதுனால இன்னைக்கு 99% பேர் இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு 99 பேர் நாம் தமிழர் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் வீடியோ ஒரு அம்மா போட்டு விட்டுச்சு, ஒரு ஐயரம்மா. இந்த 4 பேர், இந்த கமிசை, எல்முருகன், வானதி, இந்த நைனா, நாங்க 4 பேரும் டெபாசிட் வாங்க கூட தோக்கணுங்கிறது, தோல்வி அடையணும்னு வீடியோ போட்டுருக்கு ஒரு அம்மா. அப்புறம் என்ன சொல்றீங்க? ஒரு பிராமண சமுதாய மக்கள், நம்ம கூட ஒரு பண ஏரியா, நம்ம ஒரு சாதாரண ஆளு, பணமர யாராளு, நமக்கு அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. ஒரு 4 வேதம், 96 தத்துவம், 32 அறம் கற்ற ஒரு வேதிய பெண்மணி ஒரு வீடியோ போட்டிருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க. நல்லாறு சாஸ்திரமும் 4 வேதமும் பொல்லாக்களில் பொன்றியடி வேறு அற வேண்டாம். ஆனால் 4 வேதங்கள் கட்ட ஒரு 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 அந்தன பெண் ஒரு வீடியோ போட்டிருக்குது. இந்த 4 கும்பலும் தோல்வி அடைன்னு போட்டிருக்குது. அதை எங்க போய் சொல்லுவீங்க? சொல்லுங்க.
அதனால இவனுக்கு இந்த 4 பேரும் ஜெயிக்க கூடாதியா. இந்த 4 பேரும் தோத்துவாங்கன்னா சத்தியமா கேக் வெட்டி பாஜக தொண்டர்கள் அவ்வளோ கொண்டாடுவோம். இன்னைக்கு இவங்க அண்ணாமலை நீக்கினதுனால 90% பிராமணர் ஓட்டு நாம் தமிழருக்கு போயிட்டு எழுதி வச்சு உண்மை பொய் கிடையாது. வெறுப்பிலே அப்புறம் பாதி பேர் வெறுப்பிலே வேற கட்சிக்கு போட்டிருக்காங்க. அண்ணாமலை இப்போ தலைவர் பதவி தூக்குனதுனால இன்னைக்கு நயினார் டெபாசிட் வாங்க மாட்டாரு, எழுதி வச்சுக்கோ. நயினாருக்கு பிஜேபி சித்தாந்தம் கிடையாது, அவர் திராவிட சித்தாந்தம். அவருக்கும் திமுக வித்தியாசம் கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எடப்பாடி வேற ஸ்டாலின் வேற கிடையாது, 2 பேரும் அண்ணன் தம்பி தான். திட்டுற மாதிரி திட்டிக்குவாங்க, ஆனால் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, எழுதி வச்சுக்கோ. அதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால இவனுங்களுக்கு இவங்க சித்தாந்தமும் திமுக சித்தாந்தமும் ஒன்று தான். பிஜேபி சித்தாந்தத்துக்கு சம்மந்தம் கிடையாது. மோடி அவசரப்பட்டுட்டாரு. இந்த நயினார் பேச்சை கேட்டு கூட்டணிங்கிற பேர்ல எடப்பாடி எப்போ வேணாலும் காலம் வருவாரியா, நீ எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கட்டும், அதிமுக தனி பெரும்பான்மையில் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ மோடி வந்து என்ன டெல்லியில பாருன்னு சொன்னா எடப்பாடி சொல்லுவார், மோடியா யாரையா என்ன வந்து பார்க்க சொல்லியா பாரு. எடப்பாடி பெரிய பெருவிதம் முடிச்ச மனுஷன், கௌரவம், ஆணவம், செருக்கு, நன்றி இல்லாதவர். அப்புறம் எடப்பாடி நல்லது பண்ணுவார். என்ன எடப்பாடி நல்லது பண்ணுவார்? அண்ணாமலை நல்லது பண்ண மாட்டாரா? ஏன் அண்ணாமலை முதலமைச்சராக்கு? போங்கய்யா, இவனுக்கு சித்தாந்தம் வெங்காயம் கோவம் தான் வருது. ஏதாவது பேசி விட போறேன். சரி வைங்க. நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது.
அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நமசிவாய். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நமசிவாய்.